+2 தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த மாணாக்கர்களும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய வெற்றிக்கான காரணம் பற்றியும் எதிர்கால கனவுகள் பற்றியும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட சில கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த மாணவி மதுவந்தி 1187 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இவ்வளவு மதிப்பெண்கள் பெறுவதற்கு பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோருமே காரணம் என்று அவர் கூறியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்கு என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் தான் காரணம். இந்த நிமிஷத்தில் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் அடுத்து மெடிக்கல் பண்ணலான்னு தான் என்னோட எய்ம் மெடிக்கல் தான் பண்ணணுன்றது. ஸோ என்னோட கட் ஆஃப் 199 வருது. இந்த கட் ஆஃப் பேஸில் அவங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் டாப் மோஸ்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன்னு நம்புகிறேன். மதுரை மாவட்டத்தில் ஸ்ரீபிரியா என்ற மாணவி 1190 மதிப்பெண்கள் எடுத்து மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். CA படிக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று அவர் கூறுகிறார். சேர்மன் சார், வைஸ் சேர்மன் சார், பிரின்சிபல் மேம், எல்லா டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கிளியராக டீச் பண்ணி எந்த டவுட்ஸ் வந்தாலும் கிளாரிஃபை பண்ணி நிறைய எக்ஸாம்ஸ் வச்சு ஒரு பப்ளிக் எக்ஸாம்ன்ற ஃபியரே இல்லாமல் ஈஸியாக ஃபேஸ் பண்ண இது பண்ணாங்க. நிறையா எக்ஸாம்ஸ் எழுதுனது தான் இந்த மார்க்கு காரணம் நான் நினைக்கிறேன். இதேபோன்று நெல்லை மாவட்டத்தில் மாணவி ஸ்ரீநிதி 1190 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இவரும் தனது வெற்றிக்கு ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கமே காரணம் என தெரிவித்தார். பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், வைஸ் பிரின்சிபல் எல்லாருமே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாமல் எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகி டென்ஷன் இல்லாமல் எங்களை படிக்க வச்சாங்க. நாங்கள் வந்துட்டு டாப்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருந்ததே தவிர எந்த ஈகோவும் கிடையாது. என்னோட சேர்ந்து என்னோட டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின போன என்னோட ஃப்ரெண்டு தான். நாங்கள் 2 பேருமே ஒரே ஸ்கூல் தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கள் ஸ்கூலுக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கோவையில் வெற்றி செல்வன் என்ற மாணவர் 1188 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்திலேயே முதலாவதாக வந்துள்ளார். எக்ஸாம்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலை. பிகாஸ் எனக்கு யாருமே அவ்வளோ அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கல. நான் JEE-க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு யாருமே அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்காதனால ஐ வாஸ் ஏபிள் டு மேக் இட். டெய்லி மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சேன்னா ஸ்கூல் 8 o'clock இருக்கும். 8 to 4:15 ஸ்கூல் இருக்கும். 4:15 நைட் ஒரு 9:30 அவ்வளோதான். அதுக்கப்புறம் படிக்கிறது இல்லை. அரியலூர் மாவட்டத்தில் மாணவி வித்யா என்பவர் 1167 மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 1183 மதிப்பெண்கள் பெற்று மாணவர் ராகுல் முதலிடம் பெற்றுள்ளார். சேர்மன் சார் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் இந்த அளவுக்கு மார்க் வந்தது காரணம்னா எங்கள் டீச்சர்ஸ், சேர்மன் சாரோட உழைப்பு தான். HMM ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பேரண்ட்ஸை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் மாமா, அம்மா எல்லாரும். எனக்கு அப்பா இல்லை, இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து என்னை நல்லா வளர்த்து இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணம் எங்கள் அம்மா, டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். என் அக்காவும் எனக்கு ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணான். நான் இப்போ அடுத்ததாக மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போ என்ட்ரன்ஸுங்கிறனால நான் என்ட்ரன்ஸ் கோச்சிங் போய் மெடிக்கலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். +2 தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்கள் பகிர்ந்த பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.